யாருக்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட்ல இன்டர்ன்ஷிப் வேணுமோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்டைசர் அகாடமி அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து ஒரு பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் டாப் டெக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்டில்டு கோர்ஸா ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. யாருக்கெல்லாம் சாஃப்ட்வேர்ல போகணும், லோ நாலேஜ் இருக்கு, இல்ல நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் ஒரு சூப்பர்னு சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நியூரோ டைவர்சிட்டி ஹைரிங் ப்ரோக்ராம்ல இருந்து அந்த வேலையை வந்திருக்குங்க. டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 3, 2025 போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒர்க் சைட் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆன் சைட் ஒன்லி சொல்லிருக்காங்க. உங்களோட ரோல் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர். டிசிப்ளின் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டிராவல் 0 to 25%. ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட்லி பர்சூவிங் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க. Must have at least one semester term remaining following the completion of internship சொல்லியிருக்காங்க. Eligible for the neurodiversity hiring program. Preferred qualification பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ability to demonstrate an understanding of computer science fundamentals and including data structures and algorithms சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட applying engineering principles to solve complex problems through sound and creative knowledge. நல்ல கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கிறவங்க, ப்ராப்ளம் சால்விங் இருக்கிறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் வித் அப்ரோப்ரியேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு டிட்டர்மைன் யூசர் ரிக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த ஒர்க் ப்ராசஸில். இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலலாம் ஃபீட்பேக் வாங்குற மாதிரி இருக்கணும். அப்ளை இன்டர்னல் ஆர் இம்ப்ரூவ் ப்ராக்டிஸ் டு டெக்னிக்கல் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். கம்ப்ளீட்டிங் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் இன் கோஆப்ரேஷன் டீம் என்விரான்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோஆக்டிவ்லி சீக் நியூ நாலேஜ் தட் வில் இம்ப்ரூவ் அதோட எபிலிட்டி, ரெலியபிலிட்டி, எஃபிஷியன்சி, அப்சர்வபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வில் ஆல்சோ டிரைவிங் கன்சிஸ்டன்சி இன் மானிட்டரிங் அண்ட் ஆப்ரேஷன் அட் ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லீடிங் ஹெல்த் கேர், டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், மேட்டர்னிட்டி அண்ட் பேட்டர்னிட்டி லீவ், கிவிங் ப்ரோக்ராம்ஸ், எஜுகேஷனல் ரிசோர்சஸ், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஜெனரேஸ் டைம் அவே, ஆப்பர்ச்சுனிட்டி டு நெட்வொர்க் அண்ட் கனெக்ட் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு கீழே வந்து அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயியா இல்லை லிங்க்டின், கூகுள் ஆர் எதில் வந்து சைன்இன் கேட்குறாங்க. உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கூகுளில் கொடுத்துக்குங்க, இல்லை லிங்க்டின் கொடுத்துக்குங்க, இல்லை ஃபேஸ்புக் ஆர் மைக்ரோசாஃப்ட் எதை கொடுத்தாலும் சரி உங்களோட ரெஷ்யூமே அதில் அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களோட இன்டர்ன்ஷிப் என்ன அப்ரூவாக ரிஜெக்டட் ஆகாது உங்களுக்கு மெயில் இன்டிமேட் ஆகும். என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் டே தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.